பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேஜ் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே 1 யோவானில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வஞ்சிக்கிற ஆவியை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த வஞ்சிக்கிற ஆவியை குறித்து நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு யாரும் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பழகும் போதே அவங்க யாருன்னு நமக்கு என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு, நம்மளக்கிட்ட அன்பு எதுக்கு காட்டுறாங்க, அப்படின்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து தான் இந்நாளையில் என்ன பண்ண போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். ஆமீன். யோவான் சொல்கிறார், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். சொல்கிறாரு, சீஷர்களோடு அப்படி கலந்த மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன், கடவுளை இயேசுவை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாய் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனோடு இருக்கிறதுனால இவங்க யார், இவங்க கள்ள தீர்க்கதரிசியா அல்லட்டா கர்த்தருடைய தீர்க்கதரிசியான்ற அறிகிற அறிவு அவர்களுக்கு என்ன பண்ணுதான், தெரியுதான். பிரியமானவர்களே, நாம் கூட நிறைய நேரங்களிலே இந்த சின்ன ஊழியத்தில் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அவங்களோட கோட்பாடு என்ன, அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நாங்கள் ஒரு சர்ச்சில் போய்ட்டுருந்தோம் போனேன். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க 2 பேரும் தான். அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் இருக்குது, பிரபலமானவங்க ஒருத்தவங்க வராங்க. ஏன் பிரபலமானவங்க இல்லை, அவர் பேர் என்னன்னா, இந்த ராஜீவ்காந்த் வழக்கில் அவரும் ஒரு அக்யூஸ்டா என்று மாட்டினார். பேரறிவாளன் அவட தாய் வராங்க அப்படின்னோடனே எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன். அவள் பொய் சொல்கிறான்றார் ஆண்டவர். அவள் பொய் சொல்கிறா. அது எப்படி பொய் சொல்லுவாங்க, பேரறிவாளன் அம்மா வராங்கன்னு சொல்கிறாங்களா, அது எப்படி சொல்லுவாங்க, அது எப்படி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நான் ஆண்டவரோட வார்த்தையை எடுத்துக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணேன், இப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி நான் ஃபோனை போட்டு அவங்க கொடுத்த நம்பருக்கு நான் போட்டால் அவங்களோட நம்பர் எடுக்கல. அவங்க அந்த ப்ரேயர் நடத்துகிற அவங்க சொந்தக்கார வீட்டு நம்பரை கொடுத்தாங்க. அதுக்கு நான் போட்டால், இந்த மாதிரி அங்கே பேரறிவாளனோட அம்மா வராங்களான்னு நான் கேட்குறேன். ஆமாம் வராங்க. ஆண்டவர் மறுபடியும் என்னோட பொய் சொல்கிறா. கிளம்பியாச்சு, பொழுது வடிஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நின்றுட்டுருக்கும் பொழுது அவங்க வராங்க. அவங்க பேர் தான் ரூத்து. அவங்கள நான் தான் போனது. தைலாவரத்தில் உள்ள அவங்க வீடு இருக்குது. அவங்க பேர் ரூத்து, என் ஃப்ரெண்டு, இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. பீச் ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், சந்தை ஊழியம். இந்த 1 வருஷமாக தான் அவங்க வர முடியல. இந்த சின்ன பிள்ளைகள் ஊழியம், கிராம ஊழியம், அப்படி செவ்வாய்க்கிழமை ஜபம், சனிக்கிழமை தேசத்துக்கான ஜபம்லாம் வந்திருக்காங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். அவங்களுக்கு முடியலன்னும் போது சில சகோதரிகளை எழுப்பி ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். ஞானப்புன்னு சொல்லி இன்னொரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த ஊழியத்தில் அவங்க என்ன பண்ண இணைந்து செய்கிறாங்க. கர்த்தர் இவங்க 2 குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ நானும் அந்த ரூத்துன்ற சகோதரி என்ன பண்ணுறோம், நாங்கள் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு இடத்துல நான் வெயிட் பண்ணும்போது மறுபடியும் சொல்கிறார், பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி. நானே அவங்ககிட்ட சொல்கிறேன், சிஸ்டர், இந்த ரூத்தம்மா இந்த மாதிரி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர் அப்படி சொல்லி. அப்படியான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நிற்காமல் போயிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்குறோம். அவங்க பையன் தான் எங்களை வேனில் கூட்டிகிட்டு போனப்பா, அப்படியே அந்த அம்மா வராங்க. ஆமாம் அப்படின்னு. சரி, நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். அந்த ப்ரேயர் நடத்துகிற குறித்து ரொம்ப
ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒஸ்ட்டான ஆளாக அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அதையும் மீறி என்ன பண்ணேன், நான் போனேன். அவங்க சொல்லியும் போகிறேன், ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணுறேன், போனால் அவங்க வரல, வேறு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க. பிரியமானவர்களே, இப்படி பிரபலமாக இருக்கிறவங்கள காமிச்சு வர வச்சு வஞ்சகமாக செய்கிற காரியம், பொய் சொல்லி கூப்பிடுற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லன்றது நீங்கள் என்ன பண்ணணும், தீர்மானிக்க வேண்டும். பாருங்கள், அங்கேருந்து நான் வந்த பிறகு என் கனவுல அங்கே நான் ஃபேமிலி ஃபுல்லாக பேசிட்டாங்க. இந்த அம்மா கேட்டுகிட்டே இருந்துச்சு. இது நம்மளை வந்து ஏதோ கெஸ் பண்ணிச்சு நினச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல. என் கனவுல அந்த புருஷன் முன்னாடி அவங்க பையன் எல்லாம் சேர்ந்து என் இடுப்பெலும்பு உடைக்கிறாங்க. அதுலேயே கட்லுக்கு கீழே போட்டு என்னை அப்படியே உடைக்கிறாங்க. நான் கத்துறேன். சத்தியமாக நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்ல மாட்டேன்னு கத்துறேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னேன்னு பார்த்தா, அவங்க பண்ண திருட்டுத்தனத்தை நான் வெளியே சொல்லிடக்கூடாதுன்றதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இடுப்பெலும்ப உடைக்கிறாங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம மரியாதை இல்லாமல் மதிப்பு கொடுக்காமல் நம்ம போய் நிறைய இடங்களில் அடிப்பட்டு சாகிறோம், நிறைய அவமானமும் படுறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம என்னதான் பரிசுத்த ஆவியை பெற்றாலும் கர்த்தர் சொல்லுகிறத நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், நம்ம அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், அது எப்படி சோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க கடமை எனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரே அறிந்திருக்கிறான். அப்போது இது மாற்றி பேசுகிறவன் யாராக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், சோத்திரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நமக்கு நல்ல அழகாக பைபிளை போல் நமக்கு டீச்சிங் பண்ண ஒருத்தராலையும் முடியாதுங்க. அப்போ பாருங்கள், நம்பாமல் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் வந்திருக்கிறது. அப்போவே சொல்லியாச்சு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கு பயப்படாமல் பேசுகிறவர்களை, சொல்லுகிறவர்களை, நடந்துக்கிறவர்களை நம்ம அவங்கள பார்த்தே நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்க எந்த ஆவியில் இருக்கிறாங்கன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடித்து விடலாம். அப்போ நான் அவங்கக்கிட்ட ரூத்தம்மா, நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன் தானே, பார்த்தீங்களா, கரெக்டாக ஆண்டவர் நம்ம சொல்லியும் வந்தோம் இங்கே அப்படின்னு சொல்லி நான் அவங்களோட ஷேர் பண்ணேன். பிரியமானவர்களே, நமக்கு என்ன தான் ஆண்டவர் வந்து சொன்னாலும் நிறைய நேரம் அவருக்கு மரியாதை கொடுக்காம, மதிக்காமல், அலட்சியம் பண்ணி போய் அழிந்து போகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இந்த இடத்துல இன்னத்துக்கு சிரிக்கிறாங்க, இன்னத்துக்கு பேசுகிறாங்க, எதனால் நம்மளோட பழகுறாங்க, நமக்கு எதுக்கு நமக்கு கொடுக்குறாங்கன்னா கூட எதுக்கு கொடுக்குறாங்க, நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எதுக்கு கூப்பிட்றாங்க, பாரமுள்ள ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்களா, இல்லை ஏதோ ஒரு பெருமைக்கு ஆள் சேர்க்கணும், ஒரு ஆள் வந்தால் போகிறோம், 4 பேர் வந்துட்டால் எனக்கு அது போகிறோன்னு நினைக்கிறாங்களா, அப்படின்றதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழைக்கிறோம். நான் ஒரு வீட்டுக்கு கூட போயிருந்தேன். அவங்க வந்து ஏதோ தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி குடும்பம் நான் பார்த்தாக்கா அவங்க அப்படி இல்லை, கூட்டத்தை சேர்க்குறவர்களாக இருக்கிறாங்க. கூட்டத்தை சேர்த்து பெருமை, இந்த கூட்டத்தை சேர்றது ஒரு பெருமை அவங்களுக்கு. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், ஓ அப்படியான்னு சொல்லி. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருங்கள். நம்ம யாரோட பிள்ளையாக இருக்கிறோம் தெரியுமா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்காக இறங்கினவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வஞ்சிக்கிற ஆவி எதென்று அறிந்து செயல்படுங்கள். ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே சோத்திரமப்பா, இந்த நாளையிலே கூட எங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய கண்களை கொடுங்க அப்பா. அவங்க இன்னாரென்று